நாம் அடுத்து காணப்போகும் திவ்யதேசம் திரு ஆதனூர். என்னை மனங்கவர்ந்த ஈசனை வானவர்தம் முன்னவனை மூழிக்களத்து விளக்கினை அன்னவனை அதனூர் ஆண்டளக்கும் மையனை என்பது திருமங்கையாழ்வார் வாக்கு. இந்த எம்பெருமானை பாடிப்பரவும் பாசுரமாகும். இந்த ஸ்தலம் சுவாமிமலையிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கும்பகோணத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த ஊருக்கு நேராகவே பஸ் வசதிகளாம் உண்டு. இந்த ஸ்தலத்து எம்பெருமானை சேவித்துவிட்டு இங்கிருந்து புள்ளபூதங்குடி திவ்யதேசத்திற்கு நடந்தே சென்று விடலாம். ரெண்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய திவ்யதேசம். இந்த ஸ்தலத்தை பற்றி வரலாறு பிரம்மாண்ட புராணத்தில் 3வது பிரிவில் இந்த ஸ்தலம் பற்றி விசேஷமாக பேசப்படுகிறது. ஆவாகிய காமதேனு மகாவிஷ்ணுவிடம் சரணடைய இந்த திருத்தலத்தில் தவமிருந்து அது சித்தித்தது. காமதேனு தவமிருந்ததால் ஆ ப்ளஸ் தன் ப்ளஸ் ஊர் ஆதனூர் ஆயிற்று. இங்குள்ள எம்பெருமானை பிருகு மகரிஷியை பிரதிஷ்டை செய்ததாக ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்தில் உள்ள பௌஷகா சம்ஹிதையில் மூலம் அறியப்படுகிறது. ஒரு சமயம் பிருகு வைகுண்டம் சென்று எம்பெருமானியம் பிராட்டியையும் வழிபட பிராட்டி பூமாலை ஒன்று பரிசளிக்க, அத்துடன் இந்திரலோகம் சென்று பிருகு அதனை தேவேந்திரனுக்கு தர, ஆதனை அவன் தனது ஐராவதம் என்ற யானைக்கு சூட்ட, அந்த யானை அதனை துதிக்கையில் சுற்றி கீழே போட்டு காலால் மிதித்து அப்பாலம் இப்பாலம் அசை போடுவது போன்ற அசைய ஆரம்பித்தது. இதனால் மிக்க சினம் கொண்ட பிருகுமுனிவர் இந்திரனை சபிக்க, இந்திரன் எல்லா செல்வங்களும் சுகபோகங்களும் இழந்து இறுதியில் திருமாலிடம் பிராயச்சித்தம் கேட்டு நிற்க, அவனை நோக்கிய பிராட்டி, நான் பிருகுவுக்கு பார்கவி என்ற பெயரில் மகளாக பிறந்து வளர்ந்து வருங்காலை திருமால் என்னை திருமணம் செய்யும் போது நீ அந்த ஸ்தலத்தில் வந்து சேவிப்பாயாக, உனது சாபம் தீரும் என்று கூற, அவ்விதமே எம்பெருமான் பார்கவியை திருமணம் செய்யும்போது இந்திரன் இந்த ஸ்தலத்தில் வந்து வேண்ட அவனது சாபம் தீர்ந்து இழந்தது பெற்றான். சிவன் பிரம்மாவின் ஒரு தலையை கிள்ள அது கையில் ஒட்டிக்கொள்ள அதை சுட்டெரித்து சாம்பலாக்குமாறு சிவன் அக்னி தேவரிடம் சொல்ல, அக்னியால் அது முடியாமல் போனது மட்டுமின்றி அவனியும் பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து கொண்டது. அந்த பாவம் நீங்க அக்னி பகவான் இந்த ஸ்தலத்தில் கடுந்தவம் இருந்து எம்பெருமான் காட்சி தந்து சாபம் போக்கினார். எல்லா தேவர்களுக்கும் அக்னி பதிலியாக இருந்தபடியால் சர்வதேவா என்பர். இந்த தன்மைதான் அக்னியின் தோஷமும் இந்திரன் சாபமும் நீங்கியமையால் இந்த ஸ்தலம் தேவாதி தேவர்கள் ஸ்தலமாக கருதப்படுகிறது. கீழே வரும் கவிதையை பார்த்தால் மேலே கூறிய கதை அனைத்தும் அடங்கியிருக்கும். ஆதிரங்கேஸ்வரம் வந்தே படலே வனசம் சமஸ்திதம் பிருகு அக்னி காமதேனப்யோ தத்தாபீதம் தயாந்திரம் விமானே பிரணவே ரங்கநாயக்கியாசீசம் ஆச்சரிதம் சூரிய புஷ்கரணி தீரே சேஷேஸ்யோபரி சாயினம் என்று மேலே கூறப்படுகிறது. மூலவர் ஆண்டாளுக்கும் மையன். தலையின் கீழ் மரக்காலம், இடது கரத்தில் ஓலை எழுத்தானுடன் கிழக்கு நோக்கி பள்ளி கொண்ட திருக்கோலம். தாயார் பார்கவி, முந்திர பீடேஸ்வரி, கமலவாசினி ரங்கநாயகி. உற்சவர் அழகிய மணவாளன். விமானம் பிரணவ விமானம். விருட்சம் புன்னை பாடலி. தீர்த்தம் சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம். காட்சி கண்டவர்கள் காமதேனு, பிருகுமுனிவர், அக்னி பகவான், திருமங்கையாழ்வான். சிறப்புகள் பார்த்தான். காமதேனு இங்கு தவம் இருந்தபடியால் இந்த ஸ்தலத்தில் காமதேவனுக்கும் காமதேனுவின் புத்திரி நந்தினிக்கும் சிற்பங்கள் உண்டு. இந்த ஸ்தலம் ஸ்ரீரங்கமும் பல வகையில் மிகவும் ஒற்றுமை வாய்ந்தது. ஸ்ரீரங்கத்திற்கு இருபுறமும் காவிரி கொள்ளிடமும் ஓடுதல் போன்று இந்த ஸ்தலத்திற்கும் 2 கல் தொலைவில் இருபுறமும் காவிரியும் கொள்ளிடமும் ஓடுகிறது. திருமூழிக்களத்து எம்பெருமானம் இந்த எம்பெருமானம் ஒருவரே என்பது ஐதீகம். என்னை மனங்கவர்ந்த ஈசனை என்று திருமங்கை தனது மங்களாசாசனத்தை இந்த எம்பெருமானுக்கு ஆரம்பிக்கிறார். என்னை மனங்கவர்ந்த என்று சொல்லி நம்மாழ்வார் திருமூழிக்களத்து எம்பெருமானுக்காக எடுத்தாண்ட மூழிக்களத்து வளத்தின் என்பதை இவர் மூழிக்களத்து விளக்கினை ஒன்றும் மங்களாசாசனம் செய்துள்ளார். மூழிக்களத்தின் வளமாவது
சம்பத்து இங்கு ஆண்டளுக்கு மையன் என்பதே சம்பத்தின் அடையாளம் என்றோம். திருமங்கை ஆழ்வார் அரங்கநாதனுக்கு திருமதில் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த போது ஒரு சமயம் கையில் இருந்த பொருளெல்லாம் தீர்ந்துவிட கைங்கரியத்திற்கு பணம் இல்லையே என்று பெருமாளிடம் வேண்ட, கொள்ளிடக்கரைக்கு வா, பணம் தருகிறேன் என்று பெருமாள் சொல்ல, அவ்விதமே வந்து நிற்க எம்பெருமான் தலைப்பாகை அணிந்து கையில் ஒரு எடுத்தாணி மரக்கால் சகிதமாக ஒரு வணிகரை போன்று வர, இவரை கண்ட திருமங்கை யாரென்று வினவ, அதற்கு அந்த வணிகர், உம் பொருட்டு என்னை ஸ்ரீரங்கத்தில் உள்ள அழகிய மணவாளனை அனுப்பி வைத்தான் என்று சொல்ல, சரி அப்படி ஆனால் சுவாமி, காலியான மரக்காலுடன் வந்திருக்கிறீர்களே என்று கேட்க, அதற்கு அந்த வணிகர், இந்த மரக்காலை கையில் எடுத்து வேண்டிய பொருளை மனதில் தியானித்து எம்பெருமானே சரண் என்று 3 தடவை சொன்னால் அப்பொருள் சித்திக்கும் என்று சொன்னார். அப்படியானால் இங்குள்ளவர்களுக்கு கூலி கொடுக்க வேண்டும், இந்த மணலை அளந்து போடும் என்று கூறினார். அதற்கு சரியென்று ஒப்புக்கொண்ட வணிகர் ஒரு நிபந்தனை விதித்தார். அவர்களின் கூலிக்காக இந்த மணலை நான் அளந்து போடுகிறேன். உண்மையாக உழைத்தோருக்கு பொன்னாகவும் சோம்பலுடன் ஏமாற்றியவர்களுக்கு மணலாகவே காட்சி தரும் என்று கூறி அளந்து போட, பெரும்பாலானோருக்கு மணலாகவே தெரிய இவன் மந்திரவாதி என்று பலர் அடிக்க வர, வணிகர் மெல்ல நகர திருமங்கை பின்தொடர, இவருக்கு காட்சியளிக்க நினைத்த எம்பெருமான் மிக விரைவாக செல்ல திருமங்கை தனது குதிரையில் ஏறி பின்தொடர்ந்தார். இவ்விதம் ஓடி வந்து திருமங்கைக்கு காட்சி கொடுத்த மரக்கால் ஓலை எடுத்தானியோடு ஆதனூரில் புகுந்து கொண்டதாக ஐதீகம். அவ்வாறு ஓடி வரும்போது இந்த ஊருக்கு ஆதனூருக்கு அருகில் உள்ள ஒரு ஊரில் ஓலை எடுத்து கணக்கு எழுதியதால் அவ்வூருக்கு ஓலைப்பாடு என்றும், கம்பீரமாக நடந்து வந்த ஊருக்கு விஜயமங்கை எனவும், ஓடி வரும்போது திரும்பி பார்த்த ஊர் திரும்பூர் எனவும், திருமங்கை ஆழ்வார் விரட்டி கொண்டு வருகின்றானா இல்லையா என்று மயங்கி நின்ற ஊர் மாஞ்சேரி எனவும், மரக்காலுக்குள் கை வைத்த ஊர் வைகாவூர் எனவும், புகுந்தது பூங்குடி என்றும், அமர்ந்தது ஆதனோர் என்றும் கூறுவார்கள். இப்படி பல பெயர்கள். எனவே இந்த நிகழ்ச்சியில் அரங்கனே இங்கு வந்ததால் திருவரங்கத்திற்கும் ஆதனூருக்கும் உள்ள ஒற்றுமையை புலப்படுத்துகிறது. இலங்கையிலிருந்து அயோத்தி செல்லும் போது ஆஞ்சநேயர் இவ்வூரில் 2 தினங்கள் தங்கி இளைப்பாரி சந்தியாவந்தனம் செய்துவிட்டு போனதாகவும், உடனே ஸ்ரீ ராமபிரான் இங்கே வந்து தனது சகாயன் இங்கு வந்தாரா என்று கேட்டு தனது திருவடியை வைத்துவிட்டு சென்றதாகவும் வரலாறு. இந்த ஆஞ்சநேயருக்கு வீர சுதர்சன ஆஞ்சநேயர் என்பது பெயர். ஸ்ரீராமன் திருவடியும் ஸ்ரீ ஆஞ்சநேயரும் எப்போதும் இங்கு உள்ளனர். சிறந்த வரப்பிரசாதியாக திகழ்கிறார் இந்த ஆஞ்சநேயர். திருவரங்கத்து அரங்கனைப் போல இந்த எம்பெருமானும் காணத்தவிட்டாத பேரழகு வாய்ந்தவர். ஒரு காலத்தில் மிகச் சிறப்புடன் நடந்து வந்த இந்த ஸ்தலத்தின் பரிபாலனத்தின் நித்தியப்படி தலிகை வந்ததாகவும், அந்த இடம் இப்போது கிராமமாகி அந்த பழைய பெயரிலேயே தளியோர் என்றும் வழங்கி வருகிறது. நாம் மேலே பார்க்கலாம். அடுத்த திவ்ய தேசம் திருக்குடந்தை, கும்பகோணம்.